வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தியாகத்திற்கு தயாராகிவிட்ட விஜய், பாஜகவிற்கு 50 சீட், தவேகாவுக்கு 50 சீட் உறுதியாகிறது கூட்டணி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. விஜயகாந்த், கமலஹாசன் போன்ற நடிகர்கள் கட்சி முதல் தேர்தலை தனித்து போட்டியிட்ட நிலையில் மிகப்பெரிய தோல்வியை தான் அடைந்தனர். அதையெல்லாம் பார்த்துதான் விஜய் கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தனித்து போட்டியிடமாட்டார் என்றும், முதல்வர் ஆசை விஜய்க்கு அவரது கட்சியின் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இருந்தாலும் முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று முதல்வராவது என்பது தமிழகத்தை பொறுத்தவரை சாத்தியமில்லை என்பதை விஜய் நன்றாக புரிந்து கொண்டிருப்பதாகவும் அவருக்கு நெருக்கமான வட்டாரம் கூறுகின்றன. இப்பொழுதைக்கு அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜயின் கட்சி கூறி வந்தாலும் கடைசி நேரத்தில் தமிழக மக்களின் நலனுக்காக இந்த தியாகத்தை செய்ய தயார் என்று விஜய் அறிவிப்பார் என்றும், அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்வார் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுதைய நிலவர அடிப்படையில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் பாஜகவுக்கு 50 தொகுதி, விஜய்க்கு 50 தொகுதி என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பாஜகவிற்கு வழங்கப்படும் 50 தொகுதியில் இருந்து உள் ஒதுக்கீட்டில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்ட சில தொகுதிகளில் பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மீதமுள்ள 134 தொகுதிகளிலும் தேமுதிக, பாமக கட்சிகளுக்கு சில தொகுதிகளை பிரித்து கொடுத்துவிட்டு மீதமுள்ள தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி பார்த்தால் 80 முதல் 90 தொகுதிகளில்தான் அதிமுக போட்டியிடும் நிலை ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. அதனை போலத்தான் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளும் தொகுதிகளையும் பிரித்து கொண்டிருப்பது போதும் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் என்று, எந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் இனி நடைபெறும் ஆட்சி கூட்டணி ஆட்சிதான் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அரசியல் வட்டாரங்களும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.